ஊரக வேலை திட்ட விவகாரத்தில் பச்சை பொய்யை அவிழ்த்து விடுகிறார் பழனிசாமி என முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். தன்னுடைய சமூக வலைதளத்தின் வாயிலாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். புதிய சட்ட மசோதாவால் 125 நாட்கள் வேலை கிடைக்கப் போகிறதா? அதை பாராட்ட எங்களுக்கு மனமில்லையா என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் முடக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிவின்றி மீண்டும் பச்சை பொய்யை அவிழ்த்து விடுகிறார் பழனிசாமி என்ற குற்றச்சாட்டை முதல்வர் முன்வைத்திருக்கிறார். ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை என்பது சட்டமாக இருந்தபோதே அதை நிறைவேற்றாமல் சம்பளமும் வழங்காமல் அலைக்கழித்த பாஜக அரசு இப்போது 1008 நிபந்தனைகளுடன் நிறைவேற்றும் புதிய திட்டத்தில் 125 நாட்கள் வேலை தரப்போகிறதா என்ற கேள்வியையும் முதல்வர் முன்வைத்திருக்கிறார். உண்மையை சொன்னால் ஒரு நாள் வேலைக்கு கூட இனி ஒன்றிய அரசு உத்தரவாதம் கொடுக்காமல் கடமையை கை கழுவி உள்ளது என்ற குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். அண்மையில் மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலை திட்ட பெயரை மாற்றி வேறொரு திட்ட பெயரில் அந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது. அதற்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளித்திருந்தார். இதற்கு அதிமுகவின் நிலைப்பாடு என்னவென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு பதிலடியாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். டெல்லியை எதிர்த்து கேள்வி கேட்கும் துணிவு உங்களுக்கு இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் முட்டுகளையாவது தவிர்க்கலாம் என எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்திருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். வறுமையை ஒழித்து மக்களின் மாண்பை உயர்த்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பாஜக அரசால் குழி தோண்டி புதைக்கப்படுவது, அதற்கு வக்காலத்து வாங்கி அதிமுக நிற்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடியிருக்கிறார்.